பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இன்று காலையும் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு நீர் தந்த இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துள்ள உமது அன்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளித்தமைக்காகவும் எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தமைக்காகவும் உம்மை போற்றுகிறோம். இந்த நாளிலும் இத்தனை நன்மைகள் நாங்கள் விருக்கும் இந்த சூழ்நிலையிலும் பெற கிருபை செய்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்பின் ஒற்றுமையின் அணுகுமுறையிலும் மாற்றத்திற்கு ஏதுவான திசையிலும் உம்மை சுவாமி நாங்கள் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு வழிபட எங்களுக்கு உதவி செய்தருளும். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்ற உணர்வையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உம்முடைய மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆராதனையின் மூலமாய் நாங்கள் உணரச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருளினாம். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும்
கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் எல்லோரும் நின்றபடியே இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க்கு 8:34. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சத்தில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் யாவரும் முழங்காலில் நிற்போம். பாவ அறிக்கை ஜெப நிலையில் இப்பாடலை சேர்ந்து பாடுவோம்.
சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் முழங்காலூரி சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை சேவிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத பாடம், முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 36 வசனங்கள் 24 துவங்கி 30 முடிய. நான் உங்களை புறஜாதிகளிடத்தில் இருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்போது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களை எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சயத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணு. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை அடங்கிய தேவவசனத்தை கேளுங்கள். அப்போஸ்தலர் 2:1-6 வரை. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. சுவிசேஷ வேத பாடத்திற்கு நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார்.
என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய செய்தியை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபநிலையில் இருந்தபடியே இப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. மருளாம் பாவம் மறுவிய எனக்கு, வானாக்கினியால் ஞான தீட்சை தர. வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. பலமானய பாவமும் பாழாக்கும் மனோய்களும், வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், எலியாவின் ஜெபத்திற்கிணங்கிய வண்ணம். வரவேணும் பரணவியே, இலங்கும் சுடராய் மேவியே. எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலே. என்றன் செயலால் யாதொன்றும் முடியாதின்றே, வானக்கினி வரவேணும் வரவேணும் பரணவியே, இளங்கும் சுடராய் மேவி. இறை வேண்டல் புரிவோம். வாரும் தூய ஆவியாரே, உம்மை நம்புகிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிரும். உம் வார்த்தையால் எங்கள் திருச்சபையை, முழு உலகை மாற்றுருவாக்கம் செய்யும் பணிக்காக எங்களை உருவாக்கும். உமது வார்த்தையே வாய்மை. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இன்று பெந்தேகோஸ்தே என்னும் திருநாள், தூய ஆவியார் வெளிப்பட்ட திருநாள், திருச்சபையின் பிறந்த நாள், புது உடன்படிக்கை உதயமான நாள். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இதுவரை இத்திருநாளை ஆலய கட்டடத்திற்குள் கொண்டாடிய நாம், கொரோனா பெருந்தொற்று இந்நாளை ஆலயத்துக்கு வெளியே கொண்டாட முதல் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உணர செய்திருக்கிறது. எனவே இவ்வாண்டு பண்டிகையை அர்த்தமுள்ளதாக, ஆற்றல் மிகுந்ததாக, அறைகூவல் தருகின்ற ஒன்றாக கொண்டாடவும் சிந்திக்கவும், அதற்கு செயல் வடிவம் கொடுக்கவும் 50வது நாள் என்ற பெந்தேகோஸ்தே பண்டிகை சுமார் 50 நாட்களாக வெளியே வழிபட்டு கொண்டிருக்கும் நமக்கு அழைப்பு தருகின்றது. இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்க பெற்ற கருப்பொருள், வாரும் தூய ஆவியாரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். கம் ஹோலி ஸ்பிரிட்,
transformed the whole creation. 1991 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கான்பெரா என்ற இடத்தில் நடைபெற்ற உலக திருச்சபைகளின் மாமன்ற கூடுகையில் இக்கருப்பொருள் அதிகமாக சிந்திக்கப் பெற்றது. வாரும் தூய ஆவியாரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். திருச்சபைக்கு 3 முக்கிய பண்டிகைகள்: கிறிஸ்து பிறப்பு, உயிர்த்தெழுதல், பெந்தேகோஸ்தே பண்டிகை. இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஆங்காங்கு சலனங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலம். சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் யூதர்களின் ஒரு கூட்டம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் 50வது நாள் என்று அழைக்கப்படுகின்ற பெந்தேகோஸ்தே நாளில் நடைபெறுகின்றது. பல நாடுகளிலிருந்து பல மொழி பேசுகின்ற, பல பண்பாடுகளை பின்பற்றுகின்ற மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த கூடுகையில் கடவுள் ஒரு புதிய தனித்தன்மை வாய்ந்த அனுபவத்தை கொடுக்கின்றார். அது தூய ஆவியாரின் அருள் கொடை. பல்மொழி பேசும் ஆற்றல், பல்மொழிகளை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் வழங்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் நூல் 2வது பிரிவு முதல் 13 திருமொழிகளில் நாம் படிக்கின்றோம். ஒரு புதிய ஆற்றல், பண்பாட்டு தடைகளை தாண்டி செல்லும் ஆற்றல். ஒரு தனி பண்பாட்டு விழாவை கடவுள் முழு மானிடத்துக்கான பண்பாட்டு விழாவாக மாற்றுகின்றார். திருமொழி 9 17 இடங்களின் பெயர்கள் சொல்லப்படுகிறது. யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள், வேறுபட்ட அடையாளங்களுடன் மக்கள் இணைந்திருக்கிறார்கள். தூய ஆவியார் வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்கிறார். Holy Spirit transformed their life. மாற்றுருவாக்கும் தூய ஆவியார். Holy Spirit transforms our life. அருள் தந்தை சாமுவேல் ராயன் கிறிஸ்தவ நற்செய்தியின் இதயம் தூய ஆவியார் என்று சொல்லுகின்றார். Holy Spirit is the heart of the Christian gospel. கருப்பு இறையியலாளர் ஜேம்ஸ் கோன் சொல்லும்போது, Holy Spirit is the agent of political change. தூய ஆவியார் அரசியல் மாற்றத்தின் முகவர் என்று சொல்லுகின்றார். ஆதி திருச்சபை மக்களின் உள் மனதில் மேலோங்கி நின்றது தூய ஆவியாரை பற்றிய உண்மை. தூய ஆவியார் வழங்குகின்ற 3 மாற்றுருவாக்கும் அனுபவங்களை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, மாற்றுருவாக்கம் என்பது மன நல்லிணக்கம். Transformation is reconciliation. Holy Spirit reconciles. மன நல்லிணக்கம் தரும் தூய ஆவியார். பெந்தேகோஸ்தே நாளில் தூய ஆவியார் வழங்க பெற்ற போது இன, மொழி, பண்பாட்டு வேறுபாடுகளை தாண்டிய மன நல்லிணக்கம் உருவானது. They were reconciled with one another. மதங்கள் நல்லிணக்கம் பெறாது. மன நல்லிணக்கத்தில் தான் மத நல்லிணக்கம் ஏற்படும். Holy Spirit reminds us that we are living in a pluralistic community. பல் சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம் என்பதை தூய ஆவியார் நினைவுபடுத்துகின்றார். தூய ஆவியார் தனி மனித சமுதாயத்தை உருவாக்குபவர் அல்ல. தூய ஆவியாரின் சமுதாயமாக நாம் இணைக்கப் பெற்றிருக்கின்றோம். A community of the Spirit. மன நல்லிணக்கம் பெற்ற சமுதாயம். Holy Spirit unites us. அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். இன்று நாம் திருச்சபையாக இணைக்கப் பெற்றிருக்கிறோம் என்றால் அது தூய ஆவியாரின் செயல்பாடு. ஆனால் இன்று திருச்சபையில் அரசியல் ஆவியாரை ஓரந்தள்ளி வைத்திருக்கிறது. ஒருவர் சொன்னார், in our churches there is nothing but politics. அரசியலை தவிர திருச்சபையில் ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இன்றைக்கு திருச்சபை உடைபெற்ற சமுதாயமாக, உடைந்து போன சமுதாயமாக மாறி போயிருக்கிறதை நாம் தாழ்மையோடு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். Our churches
have become a fragmented and fractured community. திருச்சபையின் அடித்தளம் மன நல்லிணத்தில் இடப்பட்டது. பெந்தேகோஸ்தே பண்டிகை மீண்டும் நம்மை இணைக்கும் அனுபவமாக, நம்முடைய மனங்களை இணைக்கின்ற அனுபவமாக மாற வேண்டும். Holy Spirit reconciles. இரண்டாவதாக, மாற்றுருவாக்கம் என்பது மறுசீரமைப்பு. Transformation is restoration. தூய ஆவியார் மறுசீரமைப்பு செய்கின்றார். 6வது திருமொழியை நாம் படிக்கும்போது, தூய ஆவியாரின் பொழிவு சிலருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. 8வது திருமொழியில் சிலர் ஆச்சரியப்பட்டார்கள். 13வது திருமொழியில் சிலருக்கு நகைப்பை ஏற்படுத்தியது, பரிகாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கலக்கத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் நகைப்பிற்கும் உட்பட்ட ஒரு கூட்டம்தான் திருச்சபை. தூய ஆவியார் பலவிதமான தாக்கங்களை உருவாக்குவார். திருச்சபையின் மறுசீரமைப்பினால் தாக்கம் உருவாக்குவது அவசியம். தூய ஆவியாரின் ஆற்றலினால் நாம் நிரப்பப்படும் போது சிலருக்கு அது கலக்கமாக, சிலருக்கு அது ஆச்சரியமாக, சிலருக்கு அது பரிகாசமாக தென்படும். இன்று சமுதாயத்தில் திருச்சபையின் தாக்கம் என்ன? Are we making any impact in our society today? Holy Spirit is not given just to make us feel better. நாம் நன்றாக இருக்கிறோம் என்ற உணர்வை பெற்றுக்கொள்வதல்ல தூய ஆவியாரின் செயல்பாடு. தூய ஆவியார் நுகர்வோரை உற்பத்தி செய்கிறவர் அல்ல. Holy Spirit does not breed consumers, because Holy Spirit is not a commodity. தூய ஆவியார் ஒரு விலை பொருள் அல்ல. இன்று அநேகர் தூய ஆவியாரை விலை பேசி விற்று கொண்டிருக்கின்றார்கள். தூய ஆவியார் மறு சீரமைப்பு செய்கின்றார். இன்று திருச்சபையின் நிலைமைகளை சீரமைப்பு செய்ய தூய ஆவியாருடைய செயல்பாடு திருச்சபைக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. திருச்சபையின் சீரழிவை பார்த்து அல்ல, அதன் சீரமைப்பை பார்த்து மக்கள் கலக்கமடைய வேண்டும், அல்லது ஆச்சரியமடைய வேண்டும், அல்லது திருச்சபையை பார்த்து அவர்கள் நகைக்கின்ற அளவில் திருச்சபை சமுதாயத்தில் அது மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். தைவான் நாட்டு இறையியலாளர் கொசுகே கோயம்மா எழுதிய நூலில் நோ ஹேண்டில் ஆன் த கிராஸ் என்ற நூலில் 2 முக்கியமான கருத்துக்களை அவர் சொல்லுகின்றார். முதலாவது சொல்லுகிறார், அநேக கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பிரீஃப் கேஸை அதிகாரத்தோடு கைப்பிடியில் சுமந்து செல்வதைப் போல சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் அதிகாரத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடி இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், அநேக கிறிஸ்தவர்கள் டிஃபன் கேரியரை கைப்பிடியில் சுமந்து செல்வதைப் போல சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் சிலுவையை ஆதாயத்திற்காக கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை என்று சொல்லுகிறார். கைப்பிடி இல்லாத சிலுவை, சிலுவை என்று அதிகாரத்திற்காகவும் ஆதாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலை திருச்சபைகளிலே இன்று நாம் பார்க்கின்றோம். அழகாக சொல்வார், Jesus did not handle the cross as we handle today because there was no handle on the cross. நாம் இன்று சிலுவையை கையாள்வதைப் போல இயேசு சிலுவையை கையாளவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. கழுத்தில் சிலுவையை தொங்க விடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கழுத்தை சிலுவையில் தொங்க விடுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்ற சிந்தனை திருச்சபை மக்களிடம் உருவாகும் போது மறு சீரமைப்பு திருச்சபைகளில் ஏற்படும். பெந்தேகோஸ்தே பண்டிகை நம்மை மறு சீரமைப்பு செய்யும் அனுபவமாக மாற வேண்டும். மூன்றாவதாக, மாற்றுருவாக்கம் என்பது
மறு வடிவமைத்தல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரீஃபார்மேஷன். மறு வடிவமைக்கும் தூய ஆவியார். ஹோலி ஸ்பிரிட் ரீஃபார்மேட்ஸ். 44வது திருமொழியிலிருந்து நாம் படிக்கும்போது, தூய ஆவியாரை பெற்ற மக்கள் பொது உடைமை சமுதாயமாக மறு வடிவமைப்பு பெற்றார்கள். பகிர்வு சமுதாயமாக, வீடுகள் தோறும் உணவு பகிர்ந்தளிக்கும் சமுதாயமாக அவர்கள் மாறினார்கள். 60 நாட்களுக்கு மேலாக வீடுகளில் இருந்த நாம் ஆலயங்களுக்கு சென்று சொகுசாக வழிபட நாம் விரும்புகின்றோம். We long to get back to the church and comfortably worship God. ஆலய கூடுகை நல்லது. ஆனால் இன்று தூய ஆவியார் ஆலயங்களுக்கு வெளியே இயங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே ஆலயங்களுக்கு வெளியே தூய ஆவியாரை சந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். Holy Spirit is moving outside the closed church buildings, and so we are supposed to go there and meet. ஜேம்ஸ் கோன் என்ற கருப்பு இறையியலாளர் அழகாக சொல்வார், தூய ஆவி பெற்றவர்கள் சமுதாய பகுப்பாய்வு என்ற பெயரில் ஏன் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள், ஏன் இனவரி என்று பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். இனவரி தீமை, அதை கொல் என்று சொல்வார்கள். ரேசிசம் இஸ் ஈவில், கில் இட் என்று சொல்வார்கள். தூய ஆவியார் திடமான செயல்பாட்டை தூண்டுகின்றவர். ஜெபிக்க கற்றுக்கொண்ட திருச்சபை ஏன் பகிர்வை கற்றுக்கொள்ள முடியவில்லை? கொரோனாவின் தாக்குதல் ஏழை செல்வந்தன், உயர்குடி தாழ்குடி என்ற வேறுபாடுகளை தாண்டி மனுக்குலத்தை சிந்திக்க வைத்திருக்கிறது. இல்லங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். உறவுகளை கொரோனாக்களாக பார்க்கும் மனநிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உயிர் மூச்சை வடிகட்டி சுவாசிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கைகளை கழுவி கழுவி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இடைவெளி விட்டு வாழ தள்ளப்பட்டிருக்கின்றோம். சுத்தமாக்கப்பட்ட கைகள் இனி திருச்சபைகளில் கையூட்டு பெறுமா? வடிகட்டி சுவாசித்த காற்று நம்முடைய மனதில் மாற்றங்களை, சிந்தனையில் மாற்றங்களை கொண்டு வருமா? பண்பாடுகளை, வேறுபாடுகளை சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்தும் பார்ப்பன செயல்பாடுகள் கை கழுவப்பட்டு விடுமா? சமுதாய பொருளாதார பண்பாட்டு வேறுபாடுகளை வடிகட்டுமா நாம் அணிந்திருக்கும் முகத்திரைகள்? வடிகட்டிய மூச்சோடும் கழுவப்பட்ட கைகளோடும் பாதங்களோடும் இனி திருச்சபைக்கு திரும்புவோம். சிந்திக்க தொடங்குவோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் திருச்சபைக்கு தேவை. அப்போதுதான் மன நல்லிணக்கம், மறுசீரமைப்பு, மறு வடிவமைப்பு உருவாகும். திருச்சபை என்பது இறை வெளிப்பாட்டு சமுதாயம். Church is a theophany community. கடவுளின் வெளிப்பாடு. Church is the visible manifestation of God. கடவுளின் வெளிப்பாடு திருச்சபை. ஆதி திருச்சபை இறையியலாளர் ஐரேனியஸ் அழகாக சொல்வார், where the church is, there is the Spirit of God. Where the Spirit of God is, there is the church. எங்கே திருச்சபை இருக்கிறதோ அங்கே கடவுளின் ஆவியார் இருக்கிறார். எங்கே கடவுளின் ஆவியார் இருக்கிறாரோ அங்கேதான் திருச்சபை இருக்கிறது. திருச்சபை தூய ஆவியாரின் திருவருள் சாதனம். Church is the sacrament of the Holy Spirit. சாக்கிரமந்து பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். Holy Spirit reconciles, restores and reformulates. மன நல்லிணக்கத்தை தருகின்றது, மறுசீரமைப்பை உருவாக்குகிறது, நம்மை மறு வடிவமைப்பு செய்கின்றது. இந்த புரிந்து கொள்ளுதலோடு வாரும் தூயாவியாரே முழு உலகை மாற்றுருவாக்கும் என்ற அனுதின இறைவேண்டலுடன் சான்றுகளாக வாழ்வோம். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்க விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து பாடுவோம். செய்தாலும்
பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கண்ணி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமதாய் உரித்தாரெனவும் நம்புகிறேன். உந்து பிலாத்ததிபதினாலில் புகழறு பாடுகளை ஏற்று உங்கள் சிலுவையில் அறையுண்டு உயிரிழாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தாரெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சங்கத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன் பல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்பு உலகெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் எல்லோரும் நின்றபடியே இப்பாடலை பாட நமது காணிக்கைகளை செலுத்துவோம். ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய்
Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெப நிலையில் இருப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, நீர் கொடுத்த அந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்த அந்த சாக்கியத்திற்காய் கோடான கோடி நன்றி, துதி, கனம், மகிமைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட கேட்ட சத்திய வசனங்களுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை புரிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் வாழ்கின்ற இந்த சாதாரணமான சூழ்நிலையில சுவாமி, ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. தாப்பனே, சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் என் தேவன் கண்ணோக்கி பாரும், அவர்கள் குணமடைய நீர் கிருபை தாரும் சுவாமி. அப்பா, கொரோனாவினால உயிரிழந்தவர்களுக்காய் அவர்களுடைய குடும்பங்களுக்காய் உமது பாதப்படியில் வருகிறேன். என் தேவன் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நீர் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் வேலை இழந்து பல வகையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் அப்பா. அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நம்பி இருக்கும் பொழுது சுவாமி, நீர் கைவிடாத தேவன், நீர் ஒவ்வொருவர்களையும் காத்து வழி நடத்திட கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி, வட தேசத்திலே ஆண்டவரே சமீபத்திலே ஏற்பட்ட இந்த ஆம்பன் புயலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. உயிரை உடைமைகளை இழந்த உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவருடைய வாழ்வில் இயல்பு நிலை திரும்ப நீர் கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, வட தேசத்திலே இந்த வெட்டுக்கிளியினாலே வந்திருக்கின்ற பெரிய அந்த ஆபத்திற்காய் முது பாதப்படியில் வருகிறோம் சுவாமி. அந்த பெரிய ஆபத்திலிருந்து நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்கள் தேசத்தை உடைய கரத்தினாலே தாங்கி பாதுகாத்திட கெஞ்சி மன்றாடுகிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி, தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்கி பாரும், அவர்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னும் இதை போன்ற பல பிறந்த நாட்களை, திருமண நாட்களை அவர்கள் கண்டடைய நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளிலும் கூட எங்களுடைய சபை ஆயர், எங்களுடைய மூப்பர்கள், எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவன், நீர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், ஆட்கொள்ளும், வழிநடத்தும். இந்த சிறிய விண்ணப்பத்தை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவன், ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றேன். எல்லாவற்றையும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள பரலோக பரமபிதாவே, ஆமேன். பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் முற்றிடும். அருள் போல்வாரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் முற்றுவீர். தேவரீரின் பாதத்தண்டை அவளோடை கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாரி கண்டினோம். அருள் போல்வாரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் முற்றுவீர். தாசத்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் போல்வாரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு
ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾವು ಸ್ಮರಿಸಲು ಕೊಟ್ಟ ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ದೊರಕಿದ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆನಂದಿಸುವಂತೆ ನಡೆಸಿದ್ದಿ. ನಿನ್ನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸುವಂತೆಯೂ ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವಂತೆಯೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ನಮಗೆ ನೀನು ನೀಡಿದ ನೂತನ ಜೀವಿತವನ್ನು ಪುನರ್ಜೀವಗೊಳಿಸು. ಈ ದಿನದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಸಲ್ಲಿಸಿದ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ದಿನಗಳನ್ನು ಕಂಡಂತ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು. ನಾವು ಈ ಆರಾಧನೆಯ ಮೂಲಕ ನಿನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿರುವ, ಕೆಲಸದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರನ್ನ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಕೇಡು ಗಂಡಾಂತರಗಳಿಂದ ರಕ್ಷಿಸು. ಯಾರಿಗೆಲ್ಲ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಅವರನ್ನೆಲ್ಲ ನಾವು ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಬರುವ ಹೊಸ ತಿಂಗಳ ದಿನಗಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ಬರುವ ದಿನಗಳ ಎಲ್ಲ ಸಮಯವನ್ನ, ಎಲ್ಲ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ. ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ ಎಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. ಅವರು ನಿನ್ನ ಬಳಿ ಕೇಳಿಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನ ಅನುಗ್ರಹಿಸು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲವನ್ನ ಅನುಗ್ರಹಿಸು. ನಾವು ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡೆಯಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ನಿನ್ನಾತ್ಮನ ಮೂಲಕ ಪ್ರೇರೇಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂದು ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಬೇಡಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ, ஆமேன். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தபடியே சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தலைகளை தாழ்த்தி பயபக்தியோடு இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவதாக. ஆமேன்.